Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என அமைச்சர் தாமோ அன்பரசனிடம் நோயாளிகளின் உறவினர்கள் கதறிய சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சையத். சென்னையை ஒட்டியுள்ள சென்னைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில குரோம்பேட்டையை சுற்றி இருக்கக்கூடிய அஸ்தினாபுரம், தாம்பரம், பல்லாவரம், பம்மல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து தினசரியும் மற்றும் உள்நோயாளிகளாகவும் பலர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில அந்த மருத்துவமனையில சுகாதார சீர்கேடு நிலவுவதாக அமைச்சர் தாமோ அன்பரசனிடம் அப்பகுதி நோயாளிகளும் உறவினர்களும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் உதயநிதியினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு குழந்தைகளுக்கு மோதிரம் அணிவிக்கக்கூடிய நிகழ்ச்சிக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர் தாமோ அன்பரசனை முற்றுகையிட்ட நோயாளிகளுடைய உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த மருத்துவமனையை பொறுத்த அளவுல கழிவறைகள் சரிவரை சுத்தம் செய்யப்படுவதில்லை, நோயாளிகள் தங்கக்கூடிய அறைகளை 15 நாட்களுக்கு ஒரு முறையும் வாரத்திற்கு ஒரு முறையும் தான் சுத்தம் செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்ட நிலையில் கழிவறைகள் சுத்தம் செய்யப்பட்டதாக நோயாளிகள் அமைச்சரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மேலும் அந்த நோயாளிகளும் உறவினர்களும் அமைச்சரிடம் நெருங்க விடாமல் மருத்துவமனையினுடைய மருத்துவர்களும் மற்றும் காவலர்களுமே நோயாளிகளுடைய உறவினர்கள் தடுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டது. குறிப்பாக அந்த மருத்துவமனையை நிர்வகிக்கக்கூடிய அந்த மெயின்டெனன்ஸ் என சொல்லக்கூடிய நபர் 15 நாட்களுக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை மட்டுமே சுற்று அந்த மருத்துவமனையில் சுகாதார சீர்கேடுக்கு உண்டான அந்த பணிகளை ஆய்வு செய்வதாகவும் மக்களும் நோயாளிகளும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தற்போது இந்த மருத்துவமனையை பொறுத்தளவுல கழிவறைகளும் நோயாளிகளுடைய அறைகளுமே கடும் துர்நாற்றத்துடன் 15 நாட்களுக்கு ஒரு முறைதான், ஒரு வாரத்திற்கு ஒரு முறைதான் பெட் கவர், அதாவது படுக்கை அறையினுடைய அந்த பெட்ஷீட் கவர் கூட மாற்றப்படுவதாகவும் நோயாளிகள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். விட்டால் போதும் சாமி என நோயாளிகளின் குற்றச்சாட்டில் இருந்து தப்பித்து ஓடிய அமைச்சர் தாமோ அன்பரசன் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அமைச்சரை முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. செய்ய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். டெலிவரி வார்டு போய் பாருங்க போய். இப்போ நீங்க இங்க போட்டு எடுக்கறீங்க, லைவா அங்க போய் எடுங்க சார். அதே அப்படிலாம் மனுவெல்லாம் இந்த செல்லுபடி ஆகல சார். நாங்களும் பார்த்தாச்சு சார். 15 நாள் அங்கே இருக்கோம். ஒரு நாள் இந்த கிளீன் கிடையாது. ஆப்ரேஷன் பார்த்தோங்க சார். போய் பார்க்க சொல்லுங்க. ஆப்ரேஷன் ஆட போய் பார்க்க சொல்லுங்க சார். அங்கே போய் பார்க்க சொல்லுங்க. இந்த வீடியோ வேஸ்ட். எங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் சார். பாருங்க, அதான் கிளீனிங்கா சார் உங்களுக்கு? அதுதான் கிளீனிங்கா? ஆபரேஷன் பண்ணவங்களோட பார்த்து மட்டும் அதான் கிளீனிங்கா? இன்னைக்கு தான் சார் வார்டை கிளீன் பண்ணிக்கிறாங்க. போய் பாருங்க அங்க போய். நீங்களாம் வந்திருக்கீங்க, வந்து எல்லாமே கிளீனா இருக்கு. 15 டேஸ் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். கேளுங்க, இங்கே கேளுங்க. நாங்க மட்டும் போய் சொல்ல சாங்க, எல்லாம் கேளுங்க. அந்த டாய்லெட் கிளீனே ஆகல. காலையில் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் பண்ணல. பெட்ஷீட்டு மாற்றுறதே கிடையாது. 3 நாள் 4 நாளுக்கு ஒரு வாட்டி. நான் 15 நாள் ஆகுது. 2 வாட்டி தான் மாற்றிருக்கிறாங்க. அந்த 2 வாட்டி யாரோ அந்த சிஸ்டர் வயசானவங்க ஒருத்தர் க்ளீன் பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. சரியா? அவங்க அந்த ரெட் கலர் ஷர்ட்டை போட்டு இருக்கிறாரு பாருங்க, அவனை ஒரு நிமிஷம் வர சொல்லுங்களேன். அவர் தான் வார்டனு. அவர் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வர. இத்தனை பேர் இருக்கிறாங்க, கேளுங்க, பேசுங்கம்மா. டாய்லெட் கிளீனாகவே இல்லைங்க சார். ஆப்ரேஷன் பண்ணி தான் போட்டுக்கிறாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி போட்டு அந்த பாத்ரூம் போய் பாருங்க, கொஞ்சம் அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆகும் சார். நாங்கள் வச்சுக்க திங்ஸ் எல்லாம் இன்ஃபெக்ஷன் அதை திட்டுறாங்க. ஆனால் அவங்க ஒரு நாள் கிளீன் பண்ணுறது கிடையாது. இன்னைக்கு தான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க தான் வர்றதுனால கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா சார்? அதனால ஒரு இது கிடையாது.